நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள். சொல்லுங்க, நான் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் ஆண்டவர் மகிமைப்படுவார். எதுவுங்க மகிமை இந்த உலகத்தில்? கடவுளுக்கு எது மகிமை? நான் ஊழியம் செய்கிறதா, நான் பாட்டு பாடுவதா, அல்லது நான் காணிக்கை கொடுப்பதா? என்ன அவருக்கு மகிமை? நான் கனி கொடுப்பது. கனி கொடுப்பதுன்னா ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றோம் பாருங்களேன், இதுதான் பிதாவுக்கு மகிமை. மகிமைன்னு சொன்னால் நம்ம வேற ஏதோ நினச்சிட்டே இருக்கிறோம். அப்படி நிறைய உதாரணங்கள் இருந்தாலும் கூட அதில் முக்கியமான ஒன்று மகிமைனா நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறீங்க இல்லையா, இதுதான் பிதாவுக்கு மகிமை. நீங்கள் சுகமாய் வாழ்வதே பிதாவுக்கு மகிமை. நீங்கள் ஐஸ்வர்யமாய் வாழ்வதே பிதாவுக்கு மகிமை. நீங்கள் ஒற்றுமையாய் வாழ்வதே பிதாவுக்கு மகிமை. நீங்கள் கடவுளை புரிஞ்சுக்கிறீங்களா, இதுதான் அவருக்கு மகிமை. அவரோடு நீங்கள் இணைந்து ஒரு கனி கொடுக்கிறீங்களா, இதுதான் அவருக்கு மகிமை. அதான் சொல்றாரு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள். சொல்லுங்க, நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்போம். எங்கள் சபை மிகுந்த கனிகளை கொடுக்கும். உங்களுடைய முன்னத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, உங்களுக்கு தேவனுடைய அன்பு எத்தனை பேருக்கு போதுமானதாக இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த முக்கியமான விஷயமே என்ன தெரியுங்களா? ஒரு மனிதன் அன்பில் நிலைத்திருப்பது, அன்பில் வாழுவது, அன்பை பகிர்வது, அன்பை பற்றி போதிப்பது.